அனைவருக்கும் வணக்கம். யூஜி தமிழ் லெசன். அதுல நம்ம உலோகவியல் அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்குறோம். முதல்ல நான் 2 காணொளிகளை போட்டிருந்தேன். அடுத்ததா நம்ம இறுதியா நம்ம பார்க்க போறது கணக்கதிகாரம், பிழைனி இவங்களை பத்திய செய்திகளை தான் நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். கணக்கதிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சோழ நாட்டுல கொருக்கையூரை சேர்ந்த காரி அப்படிங்கிறவரு 15ஆம் நூற்றாண்டுல இயற்றிய ஒரு தமிழ் கணித நூலாகும். இவருடைய தந்தையார் புத்தன் அப்படிங்கிறவரு. இவர் அரசு மரபினரை சார்ந்தவரா இருந்தார். இந்த கணக்கதிகாரம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பல்வேறு பட்ட கணக்குகளும் இருக்கு. எப்படி கூட்டினாலும் ஒரே விடை வர மாதிரி, பொழுதுபோக்குக்காக வினா விடைகள்லாம் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி அதை விவரிக்கின்ற வெண்பா, கட்டளை, கலித்துறை, விருத்தம் இதனால் ஆகிய பாடல்களானது இதுல இடம்பெற்றிருக்கின்றது. இது உங்களுக்கு நான் இணையம் அப்படின்னு ஒண்ணு நடத்தினேன் இல்லையா, பாடம் ஒண்ணு, என்னுடைய காணொலி ஒண்ணு உங்களோட இந்த யூஜி தமிழ் லெசன்ல இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பேன், தமிழ் இணைய கல்வி கழகம்லாம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கணக்கதிகாரம் அப்படிங்கிற நூலை பார்க்கலாம். இதுல உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் பாத்துக்கோங்க. இப்ப பலாப்பழம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய உள்ள எத்தனை சுளைகள் இருக்கு அப்படிங்கறத அதை உடைக்காமலேயே, அதை கீறி பார்க்காமலே நம்மளால சொல்ல முடியும். அதை கூட இந்த கணக்கதிகாரத்துல நம்மளுடைய ஆசிரியர் சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலாப்பழம் இருக்கு இல்லையா, அதனுடைய சுளையே எத்தனை இருக்கு அப்படிங்கறத, பலாப்பழத்துக்கு மேல பாம்பு இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில எத்தனை முள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த முள்ள 6ஆல பெருக்கிட்டு 5ஆல நம்ம வகுத்தோம் அப்படின்னு அதுதான் அதனுடைய அது உள்ள இருக்கின்ற சுளையினுடைய எண்ணிக்கையாகும். இப்ப பாருங்களேன், உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். அந்த பலாப்பழத்தினுடைய காம்பு இருக்கு இல்லைங்களா, அதுல 100 இருக்கு முள்ளு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை 6ஆல பெருக்கிறோம். பெருக்கினா எவ்வளவு வரும்? 600 அப்படிங்கிறது வரும் இல்லையா. அதை 5ஆல நம்ம வகுத்தோம் அப்படின்னா 120. அப்போ பலாப்பழத்துக்குள்ள எத்தனை சுளைகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120. இந்த மாதிரியே அறிவுக்கு தீனி போடுகின்ற நிறைய கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. உங்களுக்கு என்னைக்காவது போர் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த கணக்கதிகாரத்தை படிங்க. இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாம் வாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நூற்பாவானது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நூற்பால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8 செம்பில் 2 ஈயமிடில் திட்டமாய் வெண்கலமாகும், சேர்ந்து உருக்கி இட்டமுடன் 7 செம்பில் ஒரு 3 துத்தமிடில் பாரறிய பித்தளையாம் யார். அதாவது இதுல என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு இதை இட்டா என்னென்ன உருவாகும் அப்படிங்கறது சொல்றாரு. அதாவது செம்பும் ஈயமும் ஒன்னா சேர்ந்தா வெண்கலம் உருவாகும், செம்பும் துத்தநாகமும் ஒன்னா சேர்ந்தா பித்தளை உருவாகும் அப்படிங்கறத இவர் சொல்றாரு. அதுல எவ்வளவு போடணும் அப்படிங்கிற எடையை கூட அவர் சொல்றாரு பாருங்க. ஒரு எடை அப்படிங்கிறது ஒரு பலம். ஒரு பலங்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40.8 கிராம். அதை நம்ம என்ன சொல்லலாம்னா 41 கிராம் அப்படின்னு சொல்லலாம் ரவுண்டா. ஆக ஒரு பலம் செம்புல 2 பலம் ஈயத்தை போட்டோம் அப்படின்னா, அதை ரெண்டுத்தையும் சேர்ந்து மிக்ஸ் செஞ்சோம் அப்படின்னா, மிக்சிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெண்கலம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்ப இன்னும் எளிமையா சொல்றோம் அப்படின்னா 3 கிலோ 40 கிராம் எடை செம்புல 816 கிராம் ஈயத்தை சேர்த்தோம், அப்படி கலக்கிட்டோம் அப்படின்னா வெண்கலம் கிடைச்சிரும். அதே மாதிரி 7.5 பலம் செம்புல, அதாவது 3 கிலோ 3 பலம் துத்தநாகத்தை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதுல பித்தளை அப்படிங்கிறது ரெடி ஆயிடும். எனவே இதுதான் அவங்க சொல்லிய கணக்கு முறை அப்படிங்கிறது. சரி, நமக்கு ஒரு கேள்வி எழும். இப்போ இந்த வெண்கலத்தையும் பித்தளையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறாங்க அந்த கால மக்கள் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராஜா சவாரி செய்யறதுக்கு பல்லக்கு செய்யணும், அந்த புறத்துல அலங்கரிக்கிறதுக்கு மெட்டல்ல பர்னிச்சர்ஸ் செய்யணும், படை பரிவாரங்களுக்கு கவசங்கள் செய்யணும், ஆயுதங்கள் செய்யணும். இதுக்கெல்லாம் உலோகங்கள் அப்படிங்கிறது தேவைப்பட்டது. இதுக்கெல்லாம் எங்க போறது? காய்ச்சி கலக்கி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜியை அவங்க பயன்படுத்தினாங்க. அப்போ தங்கமோ வெள்ளியோ செஞ்சா நம்ம நல்லா முன்னுக்கு வரலாம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. நம்ம இந்த பித்தளை செய்யறதையும் செம்பு செய்யறதையும் தெரிஞ்சுக்கிட்டா கூட வாழ்க்கையில நம்மளால முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கறது நம் தமிழர்களுக்கு தெரிஞ்சிருந்தது.
அடுத்தது நம்ம பார்க்க போறது பிள்ளைனி அப்படிங்கிறவர் தான். இவர் யாரு அப்படின்னா இயற்கை வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினவர். இது இந்தியாவுக்கும் ரோமுக்கும் இடையே நடைபெற்ற கடல் வணிகத்தை பத்தி எடுத்து கூறுதா இருந்தது. இந்த நூல்ல பாத்தீங்கன்னா இரும்பை பத்தி ஒரு பத்தியே இருக்கு. அதுல சீரிஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா சங்க காலத்து சேர நாடை தான் சொல்றாரு. சீரிக்காயன் அப்படின்னு சொல்றது சேர நாட்டு இரும்பை தான் இவர் சொல்றாரு. அடுத்தது ஹூட் ஸ்டீல் அப்படின்னு அழைக்கப்படுறது எக்கினுடைய உலோகவியல் பெயரா இருக்கு. ஹூட்ஸ் எக்கிற்கு என்ன பெயர் அப்படின்னா டமாக்கஸ் எக் அப்படிங்கிற பெயரும் இருந்தது. இந்த பாடத்துல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 காணொளியிலும் உலோகவியல்னா என்ன, இந்த உலோகவியல் என்கிற சொல்லினுடைய தோற்றம் என்ன, சங்க இலக்கியத்துல இரும்பு எஃகு தொழில்நுட்பம் பற்றிய செய்திகள், தொல்காப்பியத்துல என்ன சொல்றாங்க, சங்க இலக்கிய நூல்களாக இருக்கின்ற 8 தொகையும் 10 பாட்டும் என்னெல்லாம் சொல்லுது, கொல்லர்கள் அப்படிங்கிற செய்தி சங்க இலக்கியங்கள்ல எப்படிலாம் இடம்பெற்றிருந்தது, அடுத்தது எஃகு பற்றி என்னெல்லாம் இலக்கியங்கள் சொல்லியிருக்கு, கொல்லருடைய உலைக்கலன்களை பத்தி உதாரணமா வச்சு எப்படிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க, கணக்கதிகாரம் என்பது எவ்வளவு சிறந்ததா இருந்தது, அந்த காலத்துல உலோகங்களை தயாரிக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பிள்ளைனி கூட இதை பற்றி எழுதி வைத்திருக்காரு என்ற செய்திகள் எல்லாம் நாம் அறிந்து கொண்டோம். இதை வைத்து நீங்கள் உங்களுடைய கட்டுரை எழுதுவதற்கு உங்களுக்கு எளிமையா இருக்கும். அதனால இதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல இறுதியில கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு காணொளி வழியாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.